ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க புதுப்பாக்கம் அப்படின்ற ஊரில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருத்தலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த திருத்தலத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேங்காய் கட்டுறதுக்காக அனுப்பிச்சுக்கிட்ட வேண்டிட்டு தேங்காய் கட்டப்படும். அதுக்கான அர்ச்சனை பேக் வாங்கியாச்சு. வாங்க போகலாம், போய் பார்க்கலாம். இந்த திருத்தலத்துடைய முகப்பு வாயில் இதுதான். இங்கே ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குது, அங்கே தரிசனம் பண்ணிட்டோம். இந்த திருத்தலத்தில் என்ட்ரன்ஸ்லேயே ஆஞ்சநேயர் மற்றும் கருடருடைய சிலைகள் இருக்குது. இந்த திருத்தலத்துக்கு மேலே நம்ம போகிறதுக்கு வழி இருக்கிறது, அது வழியாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாகவே இருந்தது. அதனால் பெரிய க்யூவில் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். இந்த மலையானது இயற்கை கொஞ்சம் அழகோடு இருக்குது. இந்த இயற்கையான சூழலில் நாம் ஆஞ்சநேயரை தரிசிக்கும் போது நம்ம மனதும் குளிரும் அப்படின்றதில் ஐயமில்லை. இந்த திருத்தலத்துடைய தரிசன அட்டவணையை இந்த வீடியோலேயே நான் இணைச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து அதற்கேற்றா போல் வந்து சாமி தரிசனம் செய்யுங்க. அத்துடன் இந்த திருத்தலத்துடைய ஸ்தல வரலாறு பற்றின ஒரு குறிப்பையும் இதில் இணைச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த திருத்தலத்துடைய சிறப்புகள் அப்படின்றதையும் நான் இதில் இணைச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். எங்களுக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கிறதுனால இங்கே தேங்காய் நாங்கள் கட்டுறோம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, இந்த தேங்காயை நம்ம கட்டி 48 நாளில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது தான் இந்த கோயிலுடைய சிறப்பு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் இந்த கோபுரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அத்தோடு 3ஆம் பிறை பார்க்க முடியல, நாங்கள் 4ஆம் பிறையை எடுத்திருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீர ஆஞ்சநேயர் எங்களுக்கு அற்புதமாக காட்சி அளித்தார். இதன் மூலமாக எங்களுக்கு மனநிறைவு ஏற்பட்டிருக்கு. இதோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் திரும்ப சந்திக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.